வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று சரியாக ஆனி மாதத்தினுடைய கடைசி நாளில் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று இந்த நாளில் நான் உன் கண்ணில் படுகின்ற இந்த நேரம் நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது. கந்தனை வணங்கிய என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தான் நினைத்த ஒவ்வொன்றையும் சரியாக நீ நடத்திவிட வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கந்தன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனி வரும் நாட்களில் உனக்கு நிச்சயமாக புரிய வந்துவிடும். உன்னை தேடி நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தெளிவு என்பது கிடைத்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பன் சொல்ல சொல்ல எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் நேரம் இனி எந்த நாளும் உன் விருப்பங்கள் எல்லாமும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து என்ன நடந்தாலும் அதை நாம் நம்முடையதாக சரியாக மாற்ற வேண்டும் அல்லவா? எந்த நாளிலும் நம் விருப்பங்களை நாம் சரியாக நடத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த கந்தன் இருக்க இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். உன்னோடு இருக்க நான் இருந்து உனக்கு எடுத்து சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவது, நான் இருந்து கொடுப்பது என்று இவை எந்த நாளிலும் என் பிள்ளைக்கு வேண்டியதை நிச்சயமாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. நினைத்தது போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்திவிட வேண்டிய காலம். நாம் எண்ணிய ஒவ்வொன்றையும் நாம் எண்ணியது போலவே நடத்திவிட வேண்டிய நேரம். அப்பன் சொல்லிவிட்ட பல காரணங்கள் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கே உனக்கானதாக சரியாக உன் வசமாகிவிட வேண்டும். உன்னிடத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ, உன் வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்தை நடத்துகிறேனோ அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தப்பட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சில விஷயங்கள், எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் நாம் யோசிக்கின்ற சில விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் மாறிவிட வேண்டும். ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதனை மறக்காது. நல்ல நேரம் வரும் பொழுது, நல்ல வாய்ப்புகள் நம்மை தொடரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. இந்த கந்தன் நான் இருந்து ஒரு விஷயத்தை உன்னை முன்னிறுத்த வேண்டும் என்ற முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. நடக்கும் விஷயங்களில் உனக்கான நல்லதை நான் சொல்லிவிடுவேன். உன்னை தேடி வரும் உண்மைகளில் எது சரி எது தவறு என்பதனையும் நான் உனக்கு தந்து விடுவேன். சுற்றி இருப்பவர்களை பார்த்து பார்த்து என் பிள்ளை அதிகமாக தன் வாழ்க்கையை நினைத்து கலங்கி போயிருக்கிறார். தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு என் பிள்ளை மனம் பேதலித்து நிற்கிறாய். என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்பது போலெல்லாம் என் பிள்ளையினுடைய மனது அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இது போன்ற விஷயங்களோடு உனக்கு நடக்கின்ற அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து கொள்வாய். உனக்கு நடப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை
நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. யாரிடத்தில் நின்று நாம் என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நாம் நமக்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக அடையும் இந்த நேரம் இனி எல்லாமுமே நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கந்தன் நான் சொல்ல சொல்ல இனி உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருப்பதிலிருந்து உனக்கு நடத்தப்படும் விஷயங்கள் அத்தனையும் உனக்கே சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். பல வேதனைகளையும் பல துன்பங்களையும் நீ கடந்து வரும் பொழுதெல்லாமும் உன்னோடு கைகோர்த்து நின்ற இந்த கந்தன் எதையும் மறக்கவில்லை என்பதனை புரிந்து கொள். அப்பன் எதையும் விட்டுவிடவில்லை என்பதனை புரிந்து கொள். உனக்கு சரியான விஷயங்களை நான் சொல்வது போல உனக்கு தெளிவான உண்மைகளை நான் எப்பொழுதும் நடத்தி கொடுப்பதை நீ கண்கூடாக கண்டு விடுவாய். நடத்தும் விஷயங்களை நீ நல்லபடியாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. எதிலுமே நாம் ஒன்றை இந்த வாழ்க்கைக்கென்று சரியாக புரிந்து கொள்கிறோம் என்றால் அந்த இடத்தில் நமக்கு வேண்டியது எல்லாமும் கிடைக்க வேண்டும். நாம் ஆசைப்பட்டது நடக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த விஷயம் நமக்கு கிடைப்பதில் நமக்கு எந்த பலனும் இல்லை. அந்த விஷயத்தை நாம் பெறுவதில் நமக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு நடக்கட்டும். அப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாகட்டும். நினைத்தது என்னவென்று முடித்து காட்ட வேண்டும். என் பிள்ளைக்கு மன உறுதியை நான் கொடுக்க வேண்டும். இந்த கந்தன் நான் உன்னோடு நின்று சொல்லும் இந்த விஷயங்களோடு நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள். ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட நிலையிலிருந்து நாம் பெற்றுவிடவும், நாம் விரும்பியதை எல்லாமும் விரும்பியபடியே வழி நடத்தி விடுவதும் போதும். இனி எந்த நாளிலும் உன் விருப்பம் போல எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. சொல்லி சொல்லி இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும். இனி அடுத்த நிலைகளை நோக்கிய பயணம் உனக்கு வாழ்க்கையின் வெற்றியை கொடுக்கட்டும். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் இதுவெல்லாமும் கந்தனின் வார்த்தைகள் தானா, உண்மையில் கந்தனின் வார்த்தைகளை நாம் கேட்கிறோமா என்று நீ நினைக்கலாம். உண்மைதான். உன் வாழ்க்கையில் இந்த கந்தன் நடத்தக்கூடிய விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உன்னைத்தான் நான் தேடி வருகிறேன் என்பதும் இனி நிச்சயமாக கவலைப்படாமல் என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். கந்தன் துணை இருக்க உனக்கு எல்லாமும் வெற்றியை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் முருகனின் அன்போடு உனக்கு நான் என்ன நடத்த காத்திருக்கிறேனோ அதை எல்லாமும் சரியான நேரத்தில் நான் சரியான நேரத்தில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்திட்ட விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கப் போவதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கப் போவதை என்னவென்று நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நினைத்தது போல எல்லாமும் இங்கு நல்லபடியாகவே நடக்கட்டும். உன் விருப்பங்கள் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கட்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்குள் நின்று உனக்கென கொடுக்கும் இந்த காலம் எப்பொழுதும் இனி வெற்றியின் முகமாகவே மாறும். உன் மனதில் நீ தேக்கி வைத்த சிந்தனைகள் எல்லாமும் உனக்கு இனிமேல் நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த நாளிலும் நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும்.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.